இன்றைக்கி நம்ம பார்க்குறது அரிசி உப்புமா. நம்மளோட பாரம்பரியத்தில் ரொம்ப முதன்மையான வெரைட்டியான டிஃபன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியான டிஃபன், ருசி அலாதியானது. இது லோ கலோரி, ஏன்னா ஸ்டீம் பண்ணாத அரிசியும் லைட்டாக துவரம் பருப்பும் சேர்க்குறது, அது கூட மிளகு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வரும் பொழுது ரொம்ப ரொம்ப லோ கலோரி. அதனால் நீங்கள் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நேரம் மட்டும் எடுத்துக்கிறது 3 மாதம் தொடர்ந்து எடுத்து வரும் பொழுது உங்களோட உடல் எடை, உங்களோட டே டு டேயில் எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு இதுவும் நீங்கள் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட உடல் எடை குறையும். என்னோட கணவருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த அரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி நீங்கள் 5020 அரிசி பொன்னி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் அரைப்படி எடுத்திருக்கேன். நல்லா 3 தடவை கழுவி களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம். அப்போ உப்புமா சாஃப்டாக தரும். நல்லா அதை ஒரு வடித்தட்டில் போட்டு அந்த சொட்டு சொட்டாக தண்ணி இறங்கினதுக்கப்புறம் ஒரு வேஷ்டியை நிழல் உணத்தலாவே அரிசியை பரப்பி விட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது பாருங்கள், இப்படி உதிர உதிராக கிடைக்கும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை 4-5 முறை செஞ்சுக்குவேன். பாருங்கள், இதுதான் பதம். இப்படி துணியில் ஒட்டாமல் வரணும், நிழலில் காய வைக்கணும். 1/4 பங்கு துவரம்பருப்பு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறன்னு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் முழுசாக இருந்தால் கூட பரவாயில்ல. அரைப்படிக்கு 3 டேபிள் ஸ்பூன் மிளகு. உடனடியாக செய்கிறதா இருந்தால் இதை பருப்போடு போட்டு அரைக்கணும். நம்ம ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் அப்பப்போ மிளகை சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பை உடச்சி கொட்டிட்டோம். அரிசி பிளேடு அளவுக்கு தான் நீங்கள் போடணும். அப்போ தான் நல்ல நைஸ் குரணையாக ஒன்று போல் கிடைக்கும், வெள்ளை ரவை போல். எல்லாமே கலந்து வச்சுக்கிறோம். இதில் 1/4 படி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 2 பேர்த்துக்கு இதில் ஒரு 4-5 சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா கைகளால் பெசரி வச்சுக்கலாம். இண்டோலிய குக்கரே பயன்படுத்திக்கிங்க, சில்வர் குக்கர் வேண்டாம். இது நல்லா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் அரிசி உப்புமா ரெடி ஆயிரும். குக்கரில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் விட்டுக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கும்போது. இப்போ தான் நம்ம மிளகை உடச்சி வச்சுக்கிறோம். கடலைப்பருப்பு வரமிளகா தான் போடணும். கடுகு உளுந்து தாளிச்சோன்னே இதை ஒரு 40% வறுபட்டுருது. சிம்மிலே வச்சு வறுக்கும்போது ருசி நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை. மிளகை அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்ல மணம் வருது. இப்போ 1 பங்குக்கு 2.5 பங்கு தண்ணி குக்கரில் விடுறோம். புது அரிசி பல அரிசி எப்படியாக இருந்தாலும் நீங்கள் 2.5 பங்கு போட்டுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். தேங்காய் துருவல் இந்த அளவுக்கு போடுறேன். கல் உப்பு போட்டுக்கிறோம். கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பெருங்காய பொடி போடுறேன். ஓம் நம சிவாய. நல்ல கொதி வந்துடுது. இடது கையில் அந்த குரணையை கொட்டிக்கிட்டே வலது கையில் தொலாவி விடுங்க. இது கட்டியெல்லாம் பிடிக்காது, சும்மா ஜஸ்ட் அப்படி கலக்கிறது. மூடி போட்டு சின்ன குக்கராக இருந்தால் சிம்மிலே வச்சு ஒரு விசில், பெரிய குக்கராக இருந்தால் 10% ஃப்ளேம் கொஞ்சம் ஏற்றி விடுங்க. அதுவுமே ஒரே விசிலில் எடுத்துடலாம். ஆவி வந்ததுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணணும். ஒரு 10 நிமிடத்தில் விசில் வந்துடும், எந்த குக்கராக இருந்தாலுமே. சட்னிக்கு அரைச்சிக்கிறோம், தேங்காய் சட்னி. இப்போ ஸ்டீமெல்லாம் போயிருச்சு, எடுக்கிறோம். உங்களுக்கு புது அரிசியாக இருந்து கொஞ்சம் கச்சக்கச்சன்னு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டேப் வாட்டரில் 1 நிமிஷம் காட்டினீங்கன்னா போதும், உதிராக வந்துடும். 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். அதாவது சுற்றி வர கிளறி கொடுங்க, நடுவில் அன்னக்கரண்டியை வைக்காதீங்க. இதுக்கு பேர் அன்னக்கரண்டி. இந்த ஜென்ரேஷன் எல்லாமே மறந்துருப்பீங்க, அதனால தான் நம்ம பழசையும் சொல்கிறோம். இப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் அப்படி மாய்ஸ்சரோடு இருக்கிற மாதிரி இருக்கும். உதிராக கொடுத்து வந்துடும் 10 நிமிஷத்தில்.
தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம், 3 பேர் வரையிலும் சாப்பிட்டுக்கலாம். சட்னிக்கு கண்டிப்பாக வரமிளகாய், கருவேப்பிலை தாளித்து கொட்டுங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்போ வேணாலும் மற்ற ஃபுட்டு சாப்பிட்டாலும் நம்ம பாரம்பரிய உணவு நம்மளோட உடம்புக்கு ஹெல்த்து. இது நான் பக்கத்து வீட்டு சர்வெண்ட்டுக்காக கொஞ்சம் வைக்கிறேன். பாரம்பரிய உணவுகளை சமைப்போம்.